எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் கேஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்விட்ச் கேஸ் ஜேடிகேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் வந்து ஸ்விட்ச் கேஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன அப்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேடிகே 7, இந்த ஜேடிகே 7ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜேடிகே 6க்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஸ்ட்ரிங், அதாவது இங்கே பாருங்க, ஜேடிகே பிஃபோர் ஜேடிகே, ஓகேங்களா, பிஃபோர் ஜேடிகே 7, பிஃபோர் ஜேடிகே 7ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச், அதாவது ஸ்விட்ச் லேபிள் இருக்கு இல்லைங்களா, ஸ்விட்ச் கேஸ் லேபிள் இன்டீஜர் அண்டு கேரக்டர் கான்ஸ்டன்ஸ், ஓகேங்களா, ஒன்லி இன்டீஜர் அல்லது கேரக்டர் கான்ஸ்டன்ஸ் மட்டும் இருந்தது. பட் ஜேடிகே 7ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சில் வந்து ஸ்விட்ச் வித் ஸ்ட்ரிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜேடிகே 7ல் ஸ்விட்ச் வித் ஸ்ட்ரிங், ஓகேங்களா. இப்போ இந்த ஜேடிகே 7ல் ஸ்விட்ச் வித் ஸ்ட்ரிங் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். கிளாஸ் switch with strings. Public static void main string args. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டே அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி இன்புட் வாங்குறோம். ஸ்கேனர் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். ஸ்கேனர் கிளாஸ் வச்சு இன்புட் வாங்கிடுறோம். இப்போ நம்ம வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் என்டர் தி டே அப்படின்னு நாங்கள் இன்புட் வாங்கிக்கிறோம். டே ஈக்குவல் டு, ஸோ டே வந்து ஸ்ட்ரிங் இல்லையா, ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேனர் கிளாஸில் நெக்ஸ்ட்டுங்கிற மெத்தட் இருக்கு இல்லைங்களா, நெக்ஸ்ட். இப்போ ஸ்விட்ச் டே இப்படி இன்புட் கொடுத்துட்றோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சண்டே, ஓகேங்களா, கோலன் வரும். system dot out dot println first day of the week இப்படி கொடுத்துறோம். பிரேக். இதே மாதிரி மண்டே செகண்ட் டே ஆஃப் தி வீக், Tuesday third day of the week, Wednesday fourth day of the week, Thursday fifth day of the week, Friday sixth day of the week, Saturday seventh day of the week னு எழுதலாம். தென் டிஃபால்ட் வந்து இன்வேலிட் பிளாக் இல்லைங்களா. இப்போ system dot out dot println invalid அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ இதில் பாருங்க, ஸ்விட்ச் கேஸில் நம்ம கேஸ் லேபிள் வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. இது வந்து ஜேடிகே 7ல் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுவோம். ரன் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஃப்ரைடேன்னு கொடுக்குறேன்.
6th டே ஆஃப் தி வீக்னு ரன் ஆகுது. ஹாலிடே, ஸோ ஹாலிடேங்கிறது இந்த 7 டேஸில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அப்போ வந்துட்டு இன்வேலிடுங்கிறது பிரிண்ட் ஆகும். சரிங்களா, ஸோ இது வந்துட்டு என்னதுன்னா ஸ்விட்ச் வித் ஸ்ட்ரிங்ஸ் ஜேடிகே 7. ஓகேங்களா, ஜேடிகே 7ல இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஜேடிகே 7 ஸ்விட்ச் வித் ஸ்ட்ரிங்ஸ். சரி, அடுத்தது என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளது வந்து பாருங்க ஜாவா வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 20 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ஜேடிகே 12ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வித் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது லாம்டா எக்ஸ்பிரஷன். ஸ்விட்ச் வித் எக்ஸ்பிரஷன், லாம்டா எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ ஜேடிகே 12ல் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா எக்ஸ்பிரஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்விட்ச் கேஸில் கேஸ் லேபிளாக நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரோக்ராமை நம்ம இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்குவோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் வித் எக்ஸ்பிரஷன் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஜேடிகே 12. சரிங்களா, இப்போ இங்கே வந்துட்டு இதை சேவ் பண்ணுறேன். ஸ்விட்ச் வித் எக்ஸ்பிரஷன் வர்றப்ப இந்த இடத்துல கோலனுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா லாம்டா எக்ஸ்பிரஷன். லாம்டா எக்ஸ்பிரஷனுங்கிறது இந்த மாதிரி ஒரு ஏரோ ஆப்ரேட்டர், ஒரு ஐஃபன், ஒரு மைனஸ் சைனும் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிளும் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் லாம்டா எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். லாம்டா எக்ஸ்பிரஷன் வர்ற சமயத்தில் நம்ம வந்துட்டு கோலன் கொடுக்கக்கூடாது. கோலனுக்கு பதிலாக நம்ம இந்த ஏரோ யூஸ் பண்ணணும். அதே சமயம் லாம்டா எக்ஸ்பிரஷன் வர சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா, பிரேக் கீவேர்டு இங்கே வராது. ஓகேங்களா, அப்போ இதை நம்ம எடுத்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்ணுறோம். கோலன் எடுத்துட்டு நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷனா நம்ம எழுதுறோம். சரிங்களா, இது வந்துட்டு ஸ்விட்ச் வித் எக்ஸ்பிரஷன், அதாவது லாம்டா எக்ஸ்பிரஷன். சரிங்களா, ஸோ இதை நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போமா. இங்க பாருங்க, இப்போ நான் வந்துட்டு மண்டே அப்படின்னு கொடுக்குறேன், செகண்ட் டே ஆஃப் தி வீக், சண்டேன்னு கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வீக், குட் டே இப்படி கொடுக்குறேன், இன்வேலிட். சரிங்களா, இப்போ இது வந்துட்டு ஜேடிகே 12ல வந்துட்டு ஸ்விட்ச் வித் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது லாம்டா எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா, நீங்கள் இந்த இடத்துல கோலனுக்கு பதிலாக ஏரோ கொடுக்கணும். அதே சமயம் இங்கே பிரேக் கீவேர்டு வராது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜேடிகே 13. ஜேடிகே 13ல என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம என்ஹான்ஸ்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, நிறைய சேஞ்சஸ் இதில் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஏ லாம்டா எக்ஸ்பிரஷன் நாம் வந்துட்டு கோலன் வந்து ரிமூவ் பண்ணுறோம் இல்லைங்களா. லாம்டா எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம கோலன் ரிமூவ் பண்ணுவோம், அதே சமயம் பிரேக் ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்துட்டு ஜேடிகே 13லேயே வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது லேபிளில் வந்துட்டு கோலன் அப்புறம் பிரேக் கீவேர்டெல்லாம் ரிமூவ். ஓகேங்களா, பிரேக் கீவேர்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் லாம்டா எக்ஸ்பிரஷன். லாம்டா எக்ஸ்பிரஷன் வர்றப்போ மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் கோலன் எடுத்துட்டு அதே சமயம் பிரேக் கீவேர்டு இல்லாமல் கொடுக்கணும். சரிங்களா, தென் ஈல்டு கீவேர்டு. ஈல்டு கீவேர்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஈல்டு கீவேர்டு. இந்த ஈல்டு கீவேர்டு எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுதோ அதே மாதிரி ஸ்விட்ச் கேஸில் வந்துட்டு இந்த ஈல்டு கீவேர்டு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இதில் நான் வந்துட்டு ஈல்டு கீவேர்டு அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்துட்டு இந்த இடத்துல இன்ட்
v ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இது இந்த சுவிட்ச் கேஸ்க்கு இதனுடைய எக்ஸிகியூஷன் முடிச்சுட்டு இதை வந்து விக்கு அசைன் பண்ணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈல்டு 0 இப்படி கொடுக்குறீங்க. சரிங்களா? இப்போ இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது இல்லைங்களா? அப்போ மோர் தென் 1 ஸ்டேட்மெண்ட் வர்றப்ப நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சுவிட்சில் பிளாக் யூஸ் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஜேடிகே 13 என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஸ்கோப் அப்படிங்கிறது இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராசஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ அதாவது லேம்டா எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடிய சமயத்தில் இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் வந்துட்டு அதை ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராசஸில் கொடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, ஈல்டு 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஈல்டு 2, ஈல்டு 3, ஈல்டு 4, ஈல்டு 5. ஈல்டு 6, ஈல்டு 7. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈல்டு 0 இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒவ்வொரு பிளாக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஃபைனலாக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈல்டு வேல்யூ என்னவோ அதை வந்துட்டு இந்த பிங்கிற வேரியபிளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு இங்கேருந்து இது எல்லாமே ஒரே லைன் தான். இந்த க்ளோஸ் பிரேசஸ் முடியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஒரே லைன். அப்போ இங்கே வந்து ஒரு செமிகோலன் கொடுக்கணும். ஸோ ஜாவாவில் வந்து எப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் எண்டு வித் செமிகோலன் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரே லைன், இது வரைக்குமே ஒரே லைன் தான். சரிங்களா? அப்போ இது வந்துட்டு விக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இந்த வி வேல்யூவை நம்ம ஸ்விட்ச் கேஸ்க்கு வெளியில் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். வேல்யூ வி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். இதை சேவ் பண்ணிட்டு இதை ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம். ஒரு பிளாக் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த இடத்துல ஒரு பேஸ் கொடுத்து இங்கே வரணும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு பிளாக் மிஸ் பண்ணிட்டோம். கம்பைல் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு பிளாக் மிஸ் பண்ணிட்டோம். அது பண்ணுறேன், நோ எரர், ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு ஃப்ரைடேன்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறது இந்த பிளாக் வரும் இல்லைங்களா? அப்போ 6th டே ஆஃப் தி வீக்னு பிரிண்ட் ஆகிட்டு ஈல்டு 6. இப்போ 6ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுறது இங்கே விங்கிற வேல்யூவில் வாங்கிக்கும். அதை வந்துட்டு நம்ம இங்கே ஸ்விட்ச் கேஸ்க்கு வெளியில் பிரிண்ட் பண்ணுறோம். பாருங்களேன், வேல்யூ 6ன்னு பிரிண்ட் ஆகுதுங்களா? தென் சாட்டர்டே ஈல்டு 7. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஸ்விட்ச் வித் ஈல்டு கீவேர்ட்ஸ். இது ஜேடிகே 13ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஜேடிகே 12ல கிடையாது, ஜேடிகே 13ல ஸ்விட்ச் வித் ஈல்டு கீவேர்டு, ஈல்டுன்னு ஒரு கீவேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லேம்டா எக்ஸ்பிரஷன் வர்ற சமயத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். 2-3 லைன்ஸ் இருக்கும்போது ஓப்பன் க்ளோஸ், அதாவது இந்த ஸ்விட்சே ஒரு பிளாக்காக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதை தான் நம்ம ஸ்கோப் பிளாக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்கோப் பிளாக் இது ஜேடிகே 13ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதே ஜேடிகே 13ல இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேஸ் பிளாக் இன்டு ஏ சிங்கிள் பிளாக். மல்டிபிள் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் பிளாக்கா எழுதுறோம். மல்டிபிள்
கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு சிங்கிள் பிளாக்காக எழுதுறோம். ஸ்விட்ச் கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஜேடிகே 7க்கு முன்னாடி கேஸ் லேபிள் வந்து ஒன்லி இன்டிஜர் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் இருக்கும்ட்டு. இப்போ நான் இந்த கேரக்டர் கான்ஸ்டன்ட் வச்சு ஒரு ப்ரோக்ராம் இங்கே பார்க்க போகிறோம். கிளாஸ் switch case improvements. Public static void main. Scanner class import பண்ணிட்டு இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கேரக்டர் அது இன்புட் வந்து சியில் வாங்கிக்கும். சிங்கிறதுல இன்புட் வாங்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய கேரக்டர் வந்து வவ்வலான்னு செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல முதல்ல இந்த கேரக்டருக்கு இன்புட் வாங்கிடலாம். என்டர் தி கேரக்டர் c = s டாட். ஸோ கேரக்டர் இன்புட் வாங்கணும் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸில் வந்துட்டு கேரக்டருக்குன்னு தனியாக மெத்தடு கிடையாது. இந்த நெக்ஸ்ட்டுங்கிற மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கும். இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் நமக்கு வேண்டியது ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர். அப்போ என்ன பண்ணால் ஸ்ட்ரிங்கில் ஒரு மெத்தட் இருக்கு, கேர் அட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அதில் நம்ம இண்டெக்ஸ் 0, அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டரை நம்ம இங்கே இன்புட் வாங்கிடுறோம். இண்டெக்ஸ் 0 அப்படிங்கிறப்ப இங்கே ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இங்கே இன்புட் ஆகும். சரி, இப்போ இதில் இதில் நம்ம கொடுத்த கேரக்டர் வந்து வந்துடும். இந்த ஸ்விட்ச் சி வவல்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? நம்ம கேஸ் கேரக்டர் அப்படிங்கிறப்ப இப்போ ஏ சிங்கிள் கொட்டேஷனில் இப்படி ஏன்னு கொடுப்போம் இல்லைங்களா? system.out.println வவல் அப்படின்னு கொடுத்துக்கோம். சேம் இதே மாதிரி ஸ்மால் ஏவுக்கும் எழுதுவோம் இல்லைங்களா? ஓ ஓ யூ தென் அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் வரும்போது நாட் வவல் அல்லது கான்சனன்ஸ் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணல, அப்போ கட்டாயம் பிரேக் கீவேர்டும் கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நோ எரர். ரன் பண்ணுறேன். என்டர் தி கேரக்டர். இப்போ நான் வந்துட்டு ஏ கொடுக்குறேன், கேபிட்டல் ஏ கொடுக்குறேன், வவல்னு பிரிண்ட் ஆகுதுங்களா? ஸ்மால் ஏ கொடுக்குறேன், வவல்னு பிரிண்ட் ஆகுது இல்லைங்களா? இப்போ டி கொடுக்குறேன், டி வவல் கிடையாது. அப்போ டிஃபால்ட் பிளாக்ல வந்துட்டு நாட் வவல்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இது வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? பட் ஜேடிகே 13ல் மல்டிபிள் கேஸ் பிளாக்கை நம்ம ஒரே இதில் கொடுத்துக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கேஸ் பிளாக் நீங்கள் வந்து கொடுக்கணும். எல்லாமே கேரக்டர் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கமா வச்சுட்டு ஸ்மால் ஏ, கேபிட்டல் இ, ஸ்மால் இ, அதே மாதிரி கேபிட்டல் ஐ, ஸ்மால் ஐ, கேபிட்டல் யூ, ஸ்மால் யூ, இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஏஇ ஐஓ யூ, ஓ கொடுக்கல, தென் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ இது எல்லாமே நம்ம ஷார்ட்டாக நம்ம எழுதிடுறோம். ஓகேங்களா? இது ஷார்ட்டாக எழுதிடுறோம். இப்போ இது வந்துட்டு
இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே கேஸ் பிளாக்காக நம்ம எழுதிக்கிறோம். இது ஜேடிகே 13 தான் இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ண முடியும் இருக்கு. கம்பைல் பண்ணுறோம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஸோ நோ எரர். என்ன ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கேபிட்டல் யூ கொடுக்குறோம், வவல் ஐ கொடுக்குறோம், ஸ்மால் ஐ வவல், டி கொடுக்குறேன், நாட் வவல். ஸோ அப்போ இது வந்துட்டு மல்டிபிள் கேஸ் இன்டு ஏ சிங்கிள் கேஸ் ஸ்டேட்மெண்ட். வழக்கமாக நம்ம கேஸ் ஏ அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்மால் கேஸ் ஸ்மால் ஏ இந்த மாதிரி எழுதுவோம். அதை வந்து நம்ம வந்துட்டு இங்கே அவாய்ட் பண்ணுறோம். ஒரே கேஸ் பிளாக்காக நம்ம எழுதுறோம். இது ஜேடிகே 13 இருக்கக்கூடிய ஸ்விட்ச் கேஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா? இது மல்டிபிள் கேஸ் பிளாக்கை நம்ம இந்த ஜேடிகே 13 எழுதுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிகே 17. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வித் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸ்விட்ச் வித் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா நம்ம ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது நம்ம ஜேடிகே 7 ஸ்ட்ரிங்கிறது ஒரு கிளாஸ் இல்லையா? அப்போ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை நம்ம ஸ்விட்ச் கேஸில் எடுத்துக்கோம். இந்த மாதிரி நம்ம வேற கிளாஸ்னுடைய ஆப்ஜெக்ட், இந்த ரேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டிஜர், கேரக்டர், தென் டபுள், அந்த மாதிரியான ஆப்ஜெக்டை நம்ம கேஸ் லேபிளாக எடுத்துக்க முடியும். இதை ஸ்விட்ச் வித் பேட்டர்ன் சொல்லுவோம். நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன் வெதர் பிலாங்ஸ் டு எ பர்டிகுலர் கிளாஸ் அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த ஜேடிகே 17. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்துட்டு பாருங்க, import java.util.scanner class switch with patterns, public static void main args. இப்போ நான் வந்துட்டு டிஸ்பிளேன்னு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறேன். இதில் நான் வந்துட்டு எனி பேராமீட்டர், இப்போ நான் 1 அப்படிங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். இந்த டிஸ்பிளேங்கிற ஸ்டாட்டிக் மெத்தடை நான் கீழே எழுதிடுறேன். டிஸ்பிளே. ஓகேங்களா? இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் கிளாஸினுடைய ஆர்குமெண்ட்டாக நாம் எடுத்துக்கோம். இங்கே வந்துட்டு ஸ்விட்ச் ஓங்கிறது ஆப்ஜெக்ட், கேஸ் இப்போ வந்துட்டு இன்டிஜராக இருந்ததுன்னா, ஓகேங்களா, இன்டிஜராக இருந்ததுன்னா இந்த இடத்துல system.out.println பாசிங் இன்டிஜர் பிரேக். ஒருவேளை நான் வந்துட்டு float passing float, double passing double, string பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், passing string. ஈவன் நல் கூட நீங்கள் வந்துட்டு ஸ்விட்ச் கேஸாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜேடிகே 17 தான் இந்த இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் நல் ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் செக் பண்ணலாம். அப்போ பாசிங் நல். இன்கேஸ் இது எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட் பிளாக்ல invalid print ஆகும். சரிங்களா? இதை சேவ் பண்ணலாம். ஜேடிகே 17 ஸ்விட்ச் வித் பேட்டர்ன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்ப நமக்கு லிஸ்ட் ஆஃப் எரர்ஸ் வருது. அப்போ அதாவது ஜேடிகே 17 வந்துட்டு இந்த கான்செப்ட் இருக்குது. பட் என்ன பண்ணணும்னா அந்த ஃபியூச்சரை நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா?
இந்த ஜேடிகே 17ல இந்த ஸ்விட்ச் வித் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு ப்ரிவியூ ஃபீச்சராக இருக்கும். ஓகேங்களா, ஜேடிகேனுடைய கம்பைலர்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்காது, பட் நம்ம இது வந்து ப்ரிவியூ ஃபீச்சராக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணணும். இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து கார்டு பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் பிலாங்ஸ் டு நம்ம பர்டிகுலர் கிளாஸ், அது எந்த கிளாஸ்ன்னு செக் பண்ணுறத நம்ம கார்டு பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இது வந்து ப்ரிவியூ ஃபீச்சராக தான் இருக்கும். இப்போ இந்த ஃபீச்சர் எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பைல் பண்ணுற இடத்துலையே நீங்கள் வந்துட்டு -enable -preview அப்படின்னு கொடுத்துட்டு சோர்ஸ். ஓகேங்களா, நான் வந்து JDK 20 யூஸ் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு இங்கே நம்ம வந்து மறுபடியும் இங்கே சோர்ஸ்க்கு -, கொடுத்துக்கோங்க. இந்த ஃபீச்சர் வந்துட்டு எனேபிள் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி கம்பைல் பண்ணுற சமயத்தில் ஒரு 4 எரர் வருது. பேட்டர்ன் டைப் பேட்டர்ன் எக்ஸ்பெக்டட்னு இங்கே எரர் காமிக்குது. இது வந்து என்னதுன்னா, இது கிளாஸு, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம பேட்டர்னாக செக் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டிஜர் கிளாஸ்க்கு நான் வந்து இப்போ ஐ அப்படின்னு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஃப்ளோட்டுக்கு எஃப், டபுளுக்கு டி, ஸ்ட்ரிங்குக்கு எஸ் இப்படி கொடுத்துட்றேன். நல்லுக்கு நம்ம எதுவுமே பாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது செக் பண்ணிடுறோம். இப்போ இதை வந்துட்டு கம்பைல் பண்ணுறோம். ஸோ கம்பைல் பண்ணுறப்ப இந்த ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இது ப்ரிவியூ ஃபீச்சராக தான் இருக்கும். இப்போ -enable -preview, மறுபடியும் ஸ்பேஸ் -source, எந்த வெர்ஷனை வச்சு நீங்கள் கம்பைல் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷன் வந்து நீங்கள் வந்துட்டு இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா, JDK 20 யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ JDK 20 கொடுத்துட்டு அப்புறம் கிளாஸ் ஸ்விட்ச் வித் patterns.javaன்னு கம்பைல் பண்ணணும். ஓகே, கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ரன் பண்ணணும் இல்லைங்களா. ரன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இதை எடுத்துட்டு இதை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரன் பண்ணணும். இதை எடுத்துடலாம். அதில் பாசிங் இன்டீஜர்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா, இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு இப்போ ஐ வந்து 1 வந்து இன்டீஜர் இல்லையா, இன்கேஸ் நான் வந்துட்டு 1.5 எஃப் இப்படி கொடுக்குறேன். இப்போ எஃப்ங்கிறப்ப இது ஃப்ளோட் இல்லையா, அப்போ பாசிங் ஃப்ளோட்னு பிரிண்ட் ஆகும். பாசிங் ஃப்ளோட்னு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் டபுள் கொடுக்குறேன், இப்போ எஃப்ங்கிறத மென்ஷன் பண்ணலன்னா அது வந்து டபுள். பாசிங் டபுள். ஹலோன்னு கொடுக்குறோம். ஹலோங்கிறது என்னது, ஸ்ட்ரிங் இல்லைங்களா. ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டு தான் நீங்கள் கம்பைல் பண்ணணும். பாசிங் ஸ்ட்ரிங். இன்கேஸ் நல் பாஸ் பண்ணுறேன், இப்போ நல் அப்படின்னு இங்கே பிரிண்ட் ஆகும். பாசிங் நல். ஸோ இதுதான் வந்துட்டு JDK 17ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் கேஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சரிங்களா, இப்போ இது வந்துட்டு பேட்டர்ன், இது வந்துட்டு பேட்டர்ன் ஆப்ஜெக்ட். IF அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பேட்டர்ன் ஆப்ஜெக்ட். பேட்டர்னுங்கிறது ரேப்பர் கிளாஸ், அதாவது கிளாஸு. ஆப்ஜெக்ட் வந்து டி வந்துட்டு பேட்டர்ன் டைப் அல்லது பேட்டர்ன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து JDK 17ல ஸ்விட்ச் கேஸில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க.